ஏற்கனவே வந்து எவ்வளோ முட்டுகள் வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இப்போது இந்த ரோவோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட்டரிங்கும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுடணும். ஸோ இப்போ இந்த மல்லிச்செடியும் க்ரூம் பண்ணணும். நம்ம ஃபுல்லாகவே மல்லிச்செடி எல்லாமே க்ரூமிங் பண்ணி இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நிறைய இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த காம்பெல்லாம் ரொம்ப நல்லா வந்து கனமான காம்புகளாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதில் நம்ம வந்து சொருகி வைப்போம். வந்த வரைக்கும் வரட்டும்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான் வந்து. இப்போ என்னென்னா வந்து இந்த காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ரொம்ப கனமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நல்ல ரகம். மொட்டுகளும் வந்து காம்பும் வந்து நல்ல காம்பு நீட்டமாக இருக்கும். கடைகளில் விற்கிற மல்லியை விட இந்த ரகம் ரொம்ப ரேரான வெரைட்டி. இது எனக்கு பாப்பா பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. எதாச்சும் தான் நான் இந்த பிளான்டிங் பண்ணேன். இதிலேருந்து நான் வந்து ஒரு 10 செடிக்கிட்ட வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய பாப்பா பிறந்த நாளைக்குலேருந்து அவள் வளர வளர வந்து இந்த செடிகளும் வந்து வளர்ந்துக்கிட்டு எங்களுக்கு பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது அவளுடைய ஒரு பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட் என்னுடைய கார்டனில். ஸோ இந்த பிளான்ட் வந்து நமக்கு வந்து அவ்வளோ நல்ல வெரைட்டியாக இருக்கிறதுனால இதை நம்ம வந்து பாட்டிங் பண்ணி பார்க்கலாம். நான் 2-3 தடவை ட்ரை பண்ணேன். பட் நிறைய ரீசன்ஸ்னால என்னால் வந்து அதை கவனிக்க முடியல. நம்ம இப்போ வந்து நமக்கு ஃப்ளோர் ஒரு ஸ்பேஸ் இருக்குது கீழே, தரையில் நம்ம இதை வச்சு பார்ப்போம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்.